உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு 5 சாங் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஏன்னு சுருக்கமா சொல்லிட்டு சில லைன்ஸும் பாடணும். ஸோ உங்களுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற உங்க டாப் ஃபேவரட் 5 சாங்ஸ். கண்டிப்பா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் சொல்லணும்னா நிறைய இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஆனால் அதில் 5 தான் நீங்கள் சொன்னதுனால. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து TMSR பண்ண பாட்டும் நானே பாவமும் நானே. ஏன் அது பிடிக்கும்னா என் குருநாதர் சொன்னதுனால. எதுக்குன்னா மைனர் மேஜர் ராகம், நம்ம இப்போ மைனர் சின்னகா சொல்லுவாங்க, மேஜர்னா பெரியகா அப்படி அவர் சொல்கிறத சொல்கிறேன் நான். அப்படி சொல்லும்போது பாட்டும் நானேன்றது மைனர் ராகம், கௌரி மனோகரி அப்படிங்கிற ராகண்டா. இந்த ராகத்தில் அமைஞ்ச மேக்சிமம் பாட்டு சோகமான ஒரு சவுண்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள், இப்படியான பாட்டு இதில் வந்து கம்பீரமாக கேட்டதுக்கு காரணம் TMSR பாடினதுனால தான். ஏன்னா அந்த ஹம்மிங் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இந்த ஒரே பிரத்தில் இந்த பாடியிருப்பார், அதில் கம்பீரமாக வேற கேட்கும். அதுக்கு காரணம் வந்து TMSRோட குரல் தாண்டா அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, இப்படி கணீர்னு இருக்கும். ஒரு சோகமான சின்னகாவர ஒரு ராகத்தில் பாருங்க. இப்போ அச்சம் என்பது மடமையடா, இது வந்து மேஜர் ராகம்டா, இது வந்து மைனர் ராகம். இது இப்படி கம்பீரமாக கேட்கறதுக்கான TMSR. அதில் இன்னொரு விஷயம், படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேமநாத பாகவதர் பல ராகங்கள் பாடி தனக்கு நிகராக ஒரு பாடகன் நீ என்னை பாடி என்னை வென்றுட்டா நான் வந்து இந்த நாட்டுக்கு அடிமை மதுரைக்கு. ஆனால் எனக்கு நிகராக பாடி அவன் தோத்துட்டான்னா இந்த மதுரையே எனக்கு அடிமையாக இருக்கணும்னு போட்டி வேற அவர் வந்து சவால் விட்டு போயிடுவார். ஆமாம், பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடின ஒரு கஷ்டமான பாட்டு, ஒரு நாள் போதுமால தொடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பாட்டுக்கு நிகராக ஒரு பாட்டை வந்து KV மகாதேவன் சார் ஒரே ராகத்தில் பண்ணியிருப்பார், அதை TMSR பாடி வச்சிருப்பார். அப்போது அந்த குரல் தான் அதுக்கு பெரிய ப்ளஸ். சிவாஜி சார் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது TMSRக்கு பெரிய கிரெடிட். TMSR பாடினா சிவாஜி சார் ஈஸி ஆக்ட் பண்ணுறது, ஏன்னா அதுக்கு முன்னாடி TMSR ஆக்ட் பண்ணுறாரு. அதனால் அந்த பாட்டும் நானே என்னோட ஃபேவரட் ஃபஸ்ட்டு சாங். அது நீங்கள் சொன்ன விஷயமும் அழகாக இருந்தது, எனக்கும் தெரியும், இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். அடுத்த பாட்டுன்னா எனக்கு உலகம் பூரா இன்றைக்கி நான் இவ்வளோ மூவியில் பாடியிருக்கேன், 300 படங்களுக்கு மேலே பாடியிருக்கேன். ஆனால் மக்கள் எல்லாருக்குமே என் ஞாபகம் இருக்குன்னா என்னை பார்த்த உடனே சொல்கிறது நீங்கள் பிளேபேக் சிங்கர் முகேஷா, அப்படி கிடையாது, உள்ளத்தின் நல்லவளம் பாடுங்களா அந்த முகேஷ் தானே அப்படின்னு. அதனால் மெல்லிசை மன்னர் MSV சார் இசையமைத்து சீர்காழி கோவிந்தராஜன் சார் பாடின, கவியரசு கண்ணதாசன் சார் எழுதி நம்ம சிவாஜி சார் நடித்த கர்ணன் படத்தில் உள்ளத்தின் நல்ல உள்ளம், அது என்னோட செகண்ட் சாங். எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் வாய்ஸில் ஃபியூ லைன்ஸ். கண்டிப்பாக. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மூணாவது பாட்டு வந்து SPP சார் வந்து நிறைய பாடியிருக்காரு நிலாவை பற்றி. ஆனால் நிறைய பாட்டுங்கள் இருந்தாலுமே எனக்கு குறிப்பாக இந்த பாட்டு என்னன்னே தெரியல, அவ்வளோ பிடிக்கும். அவரோட குரல் அவ்வளோ சுகமாக கேட்கும். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட மியூசிக்கில் அவர் பாடின நந்தா எண்ணிலா என்ற பாட்டு, அதில் ஓப்பனிங்கே அவர் பாடின ஒரு அழகு பார்த்தீங்கன்னா, நந்தா எண்ணிலா நந்தா நீ என் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ விழி மீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீ ஆடும் எழில் மின்னி வரும் சிலையே மோகன கலையே வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கனி இதழ முதினை வழங்கிட அருகினில் வா. இப்படி வரும்.
இந்த அவ்வளோ பாட்டு அழகான இப்பதான் ஒரு நான் பல்லவி. கேட்கறேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பரான பாட்டு, நீங்க போய் கேட்டு கேட்க பாருங்க. போறேன் கண்டிப்பா. அவ்வளோ அழகான பாட்டு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ராஜா சாரோட ஒன் ஆஃப் தி குரு அவர். ஓகே, அவரோட இசையில பாடின பாட்டு. சூப்பர். நந்தா எண்ணிலா ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, 4வது பாடல். 4வது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜேசுதாஸ் சார் பாட்டு சொல்லவே வேணாம். அவரோட குரலுக்கு நம்ம எல்லாருமே அடிமை. அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. அவர் வந்து நிறைய பாட்டுங்க இருக்கும். ஆனால் சில பாட்டு சிம்பிளாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் அவரோட குரல் அவ்வளோ அழகாக இருக்கும். பூங்காற்று புதிதானது. அதில் அந்த பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது, 2 உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. அது சொல்லும்போதே புதிதானது அவ்வளோ அழகா இருக்கும். பியூட்டிஃபுல் சாங்ல. ஆமா. ஆமா, இசைஞானி அவர்கள் இசையில ரொம்ப பாடின அழகான பாட்டு. அது தருணமும் அழகா இருக்கும். ஆமாமா. 5வது சாங். 5வது பாட்டு வந்து எனக்கு வந்து இசைப்பு இளையராஜா சாரோட பாட்டு எல்லா பாட்டும் பிடிக்கும். அதான் ஹரிஹரன் சார் பாடின உதயா உதயா வந்து ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அந்த 2 பேரும் பாடியிருப்பாங்க. அவ்வளோ போட்டி போட்டு பாடின மாதிரி இருக்கும். உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே எழுதுகிறேன், காதல் தீண்டவே. அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பாடுங்களேன், இன்னும் கொஞ்சம் பாடுங்க. காதல் தீண்டவே கடல் தாகம் தீர்ந்ததே உன்னாலே தன்னாலே, உன்னாலே தன்னாலே அப்படி பாடியிருப்பார். பியூட்டிஃபுல். உயிரே உயிரே உளறுகிறேன், உயிரால் எழுதுகிறேன். அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஐ திங்க் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்து நம்மளுக்கு பிளேலிஸ்ட். ஓ, நம்ம 2 பேருக்குமே பிடிச்ச பாட்டா இருக்கா? உதயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எப்பவுமே பிடிச்ச இன்னுமே அந்த ஷோல எனக்கு அந்த பாடம் அது ரொம்ப பிடிச்ச சாங். ஓகே. ஏன்னா அவ்வளவு லவ் சாங், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. அதுவுமே அது சக்கரவாகம் தான் நினைக்கிறேன். அவ்வளவு ஆமாமா. சுகமான ஒரு ராகத்துல. இல்ல சாரி, சாருகேசின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. சாருகேசில ஆமா அவ்வளவு அழகான ஒரு ஆமா லவ் சாங் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா. சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ அகைன் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய Thank you. நேரத்தையும் பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய பாடலையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க நன்றி ரொம்ப வினிதா. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். தேங்க்யூ சந்தோஷம். ஸோ மச் அகைன். உங்களுக்கு ரொம்ப நன்றி வினிதா. சூப்பரான கேள்விங்க. நல்லா எனக்கு அது கரெக்டாக இருந்தால் தான் நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதில். இதை பற்றி சொல்ல மறந்துட்டேன், அவங்கள எனக்கு கேட்காம விட்டாங்களே அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டான இன்னைக்கு கேள்வி என்னன்னா இது இருந்ததுனால உங்களுடைய பாடல் ஜேர்னி இல்லையா? ஸோ அது வந்து இது ஒரு நாள் போதாது. பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ பாடல்கள் வந்து இதை பற்றி பேச முடியுமோ நாங்கள் வந்து இந்த டைமில் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி அகைன். தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் மச். வினிதா. எஸ்எஸ் மியூசிக்கும் என்னுடைய தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.